ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூர் கிராமத்தில் உள்ள பாரத மாதா உயர்நிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் முழுவதும் குளம் போல மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க கேட்கலாம். ராமமூர்த்தி, வணக்கம். இப்ப சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரை அகற்றும் பணி தொடங்கியிருக்கா? கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. அதாவது நரிப்பையூர் அரசு மருத்துவமனை மற்றும் பள்ளிகளே உள்ள ஆவணங்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியில் உள்ள 250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் முழுவதுமே வெள்ள நீரால் மூழ்கப்பட்டது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூர் கிராமத்தில் வெள்ள நீர் புகுந்து 250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் புகுந்ததால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனைகளில் உள்ள நீர் புகுந்ததால் கம்ப்யூட்டர் மற்றும் ஆவணங்கள் அனைத்துமே நீரில் மூழ்கிய நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றிலும் வெள்ள நீர் 3 நாட்களாகவே தேங்கியுள்ளது. இதுவரை வெளியேற்றக்கூடிய ஏற்பாடுகள் செய்யவில்லை என்று தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய அரையாண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதால் கிராம மக்களின் சார்பாக வாடகை கட்டிடத்தில் வாடகைக்கு பிடித்து மாணவர்களுடைய தேர்வு நடைபெற்று வருவதாகவும் மருத்துவமனையில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் தெருக்களில் ஓரங்களில் அமர்ந்து பொதுமக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் இதை நேரடியாக ஆய்வு செய்து இந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என அக்கிராம பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.